அல்லேலூயா சொல்லுங்கள் எல்லாரும். அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கி செய்தியின் தலைப்பு தேவனிடத்தில் நீங்கள் கேளுங்கள். அதாவது நீங்கள் ஏசப்பாட்ட கேட்க வேண்டிய காரியம் எப்படி கேட்கணும், எதை கேட்கணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள போகிறீங்க. அதுக்கு முன்னால் ஒரு வசனத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். என்னன்னு கேட்டிங்கன்னா, நீதிமான்களின் கூடாரங்களில் கம்பீர சத்தம் உண்டு. சங்கீதம் 118:15 எடுத்தவர்கள் வாசிங்க. சங்கீதம் 118:15. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அவர் சொல்றாரு, என்னுடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்ய போகிறது உன் குடும்பத்தில். என்னுடைய வலதுகரம் உன்னை உயர்த்த போகிறது. என்னுடைய வலதுகரம் உன்னை மேன்மையாக்க போகிறது. என்னுடைய வலதுகரம் உனக்கு சுகத்தை கொடுக்க போகிறது. என்னுடைய வலதுகரம் உன்னை மலை மேல் இருக்கிற பட்டணம் போல உயர்த்த போகிறது. அவர் சொல்லுகிறார், நீதிமான்களில் கூடாரங்களிலே கம்பீர சத்தம். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அடுத்த வரி என்ன சொல்லுது? ஒருத்தர் வாசிங்க இன்னொருக்கா. அல்லேலூயா. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்திகளை என்ன செய்வேன். இப்போ இங்கே நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, யாரெல்லாம் நீதிமான், யாரெல்லாம் நீதிமான். ரைட், நீங்கள் சரியாக இன்னும் புரிஞ்சு கொள்ளலை. அதாவது யாரெல்லாம் நீதிமான் அப்படின்னு கை தூக்க சொன்னால் 5 பேர் 6 பேர் தான் கை தூக்குறீங்க. நீங்கள் எல்லாமே எப்போ நீதிமானாக மாறினீங்க தெரியுமா? எல்லாம் வசனம் சொல்லுகிறது, இயேசுவின் இரத்தத்தாலே நாம் நீதிமானாய் மாறி இருக்கிறோம். அந்த வசனத்தை எடுத்து போடுப்பா டிவியில். இயேசுவின் இரத்தத்தாலே நாம் எல்லாரும் நீதிமானாய் என்ன செஞ்சிருக்கிறோம்? மாறி இருக்கிறோம். அப்போ யார் நீதிமான் என்று கேட்டால் நீங்கள் என்ன செய்கிறீங்க? கை தூக்க மாட்டுறீங்க. அல்லேலூயா. நீங்கள் எப்போ நீதிமானாக மாறினீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களோ அப்போவே நீங்கள் நீதிமானாய் மாறிவிட்டீங்க. இப்போ சொல்லுங்க, நீங்கள் நீதிமானா? இப்போ நீதிமானா கை தூக்குங்க. கர்த்தர் பார்க்குறாரு உங்கள் வழக்கரத்தை. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நீதிமானா இல்லையா? சொல்லுங்க, நான் இயேசுவின் இரத்தத்தாலே நீதிமானாக. அந்த வசனத்தை எடுப்பா. இயேசுவின் இரத்தத்தால் நீதிமான. சொல்லுங்க, இயேசுவின் இரத்தத்தால் நான் நீதிமானாக மாறி இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் இரத்தத்தால நான் நீதிமான். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, நான் நீதிமான். பக்கத்து ஆளை பார்த்து சொல்லுங்க, நீ நீதிமானு. நீ நீதிமானு தான். நீதிமான். எப்படி நீதிமான்? இயேசு இரத்தத்தால நீதிமான். ஓகே, இப்போ நீங்கள் நீதிமான் ஒத்துக்கிறீங்க. ஆனால் அவர் சொல்றாரு, நீதிமான்களின் கூடாரங்களிலே என்ன உண்டா? என்ன உண்டு? அதாவது ரட்சிப்பின் கம்பீர சத்தம். அப்படின்னா இப்போ புரிஞ்சு போச்சா? நீதிமான ரட்சிப்பு ஒன்று வருதா? அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா, ரட்சிக்கப்படலையா? அப்போ நீங்கள் நீதிமான்ல. அப்போ நீதிமானாகிய கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அவருடைய வலதுகரம் என்ன செய்ய போதா? உங்களுக்கு பராக்கிரமம் செய்யும். பராக்கிரமம்னா உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும், உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும். நீங்கள் மலை மேல் இருக்கிற பட்டணத்தில் உயர்வீங்க. நீங்கள் செய்கிற காரியம் எல்லாமே வாய்க்கும். கர்த்தருடைய வலது கரம் உங்கள் குடும்பத்தில் பராக்கிரமம் செய்யும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, என்னுடைய வலது கரம் உங்கள் குடும்பத்தில் என்ன போட்டிருக்கு? பராக்கிரமம் செய்ய வேண்டும் என்றால், நீதிமானாகிய உன்னுடைய கூடாரத்தில், நீதிமானாகிய உங்களுடைய வீட்டுக்குள்ள ரட்சிப்பின் கம்பீர சத்தம் என்ன செய்யணுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக வீடுகளில் டிவி சத்தம் தான் கேட்கும். மாலை போயிட்டா சரி, டிவி சத்தம் தான் வீட்டுக்குள்ளே என்ன செய்யும்? கேட்கும். கம்பீர சத்தம் என்ன செய்யாது? கேட்காது. ரட்சிப்பின் கம்பீர சத்தம். அன்பார்ந்தவர்களே,
நீதிமான்களுடைய கூடாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா வீடு. கூடாரம் என்னது? வீடு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தோட ஒரு கம்பீர ஒரு சத்தம் உங்கள் குடும்பத்துக்குள்ள ஒலித்து கொண்டு இருக்கணும். அப்படி ஒலித்து கொண்டு இருக்கும்போது ரெண்டாவதாக நடக்கிற ஒரு காரியம், நான் என்னுடைய வழக்கரத்தை வச்சு உனக்கு பயங்கரமான பராக்கிரமத்தை நான் செய்ய போறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போனா ஒரு கம்பீர சத்தம் என்றால் என்ன? நீங்கள் மீட்கப்பட்டவர்கள் என்கிற ஒரு உயிர் மீட்சி உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். இப்போ சாதாரண சத்தம் ஒன்று இருக்கிறது, ரட்சிக்கப்பட்ட கம்பீர சத்தம் ஒன்று இருக்கிறது. இந்த பிள்ளையை எப்படி படிக்க வைக்க போகிறேன், இந்த பிள்ளையை எப்படி கட்டி கொடுக்க போகிறேன், இந்த பிள்ளையை நினச்சாதான் ஒரே குழப்பமாக இருக்குது. இதுக்கு பேர் கம்பீர சத்தம் அல்ல. இந்த பிள்ளையை கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டேன், இந்த பிள்ளை மேன்மையாக போகுது, இந்த பிள்ளை உயர்ந்திருக்க போது, இந்த பிள்ளை செழித்திருக்க போது, இந்த பிள்ளை வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகள் வளர போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறாரு. வீட்டுக்குள்ளே கம்பீர சத்தம். இந்த பலவீனத்தோடு நான் வாழ முடியாது, இந்த பலவீனத்தோடு எப்படி நான் இருக்கிறது, ஆண்டவர் என்னை சீக்கிரம் எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும். இது கம்பீர சத்தம் இல்லை. கர்த்தர் எனக்கு திரும்ப வாழ வயதை கூட்டி கொடுத்துருக்கிறார், ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணியிருக்கிறார், என் சரீரத்தில் இருக்கிற எலும்பெல்லாம் நினமுல எலும்பாக மாறிக்கிறது, எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இது கம்பீர சத்தம். அப்போ சத்தங்கள் பல சத்தங்கள் இருக்கிறது, வாய்ஸ் பல வாய்ஸ் இருக்கிறது, பல வார்த்தைகள் எப்படி இருக்கிறதோ, நீங்கள் எப்படி உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கூடாரத்துக்குள்ளே ஒரு கம்பீரமான ஒரு சத்தத்தோடு நீங்கள் இருக்கிறீங்களோ, அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் என் வழக்கரத்தால் உனக்கு பராக்கிரமத்தை என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறார். இன்றைக்கி அநேக குடும்பங்களில் பார்த்துக்கொள்ளுங்க, சோதனைகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் நஷ்டங்களை பற்றி தான் நம்ம பேசி கொண்டு இருப்போமே தவிர, அந்த கஷ்டங்களையும் முறியடிக்கக்கூடிய ஒரு கம்பீரமான ஒரு சத்தத்தை நம்ம என்ன செய்ய மாட்டோம், பேச மாட்டோம். அப்போ கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யவில்லை என்றால் அது கர்த்தர் பொறுப்பு கிடையாது. நம்முடைய நினைவுகளும் நம்முடைய பேச்சுகளும் நம்முடைய சத்தங்களும் அது ஒரு கம்பீரமாக இருக்க வேண்டுமே தவிர, அது அவிவிசுவாசமான ஒரு வார்த்தைகளாய் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. நீதிமான்கள் கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம். சொல்லுங்கள், நீதிமானாகிய என்னுடைய வீட்டில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் ஒலித்து கொண்டே இருக்கும். ரட்சிப்பின் கம்பீர சத்தம் ஒலித்து கொண்டே இருக்கும். இங்கே நான் சொல்கிறத கவனிங்கப்பா. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஒரு ஆள் கீழே பார்த்து எதையோ நினச்சிக்கிட்டு இருக்கு. வேறு தேவையில்லாத எந்த ஒரு காரியத்தை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. இங்கே நான் என்ன ஆவியானவர் என்ன பேசுகிறார், உங்களை பூஸ்ட் பண்ண தான் ஆவியானவர் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன சத்தம் உண்டாகணும், கம்பீர சத்தம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில். அல்லேலூயா, கம்பீர சத்தம். அல்லேலூயா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கம்பீர சத்தம். ஆடுவேன் பாடுவேன் கொண்டாடுவேன் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடு. கம்பீர சத்தம். அல்லேலூயா. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமனை தேடி. துதிப்போம் அல்லேலூயா பாடி அல்லேலூயா. அப்படி நீங்கள் பாட்டு பாடும்போது, கர்த்தருடைய வார்த்தையை விவரித்து பேசும்போது, உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒரு கம்பீர சத்தம் என்ன செய்து உண்டாகி கொண்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு காரியம், அவருடைய வழக்கரம் உங்கள் குடும்பத்தில் பராக்கிரமம் செய்ய போகிறது. ஆமென். அல்லேலூயா. காலையில் எந்திரிச்ச உடனே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டு நல்ல ஒரு கம்பீர சத்தமான ஒரு வார்த்தையை நீங்கள் என்ன செய்யுங்க, பேசுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்கள், இந்த நாளை கர்த்தர் கரத்தலை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளிலே நான் செய்வது எல்லாம் வாய்க்கும். நான் செய்வது எல்லாமே வாய்க்கும். நான் ஜெயிக்க பிறந்தவன், நான் ஆள பிறந்தவன். இந்த தோத்து போன காரியத்தை கூட நம்ம வாயில் பேசக்கூடாது. ஏன்னா அந்நிய காரியங்களே நீங்கள் வாயில் என்ன செய்யாதீங்க, உச்சரிக்காதீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் என்ன அர்த்தம், வாயில் உச்சரிக்க கூடாது. தோல்விங்கிறது கூட வாயில் சொல்லக்கூடாது. ஜெயத்தை பற்றி பேசுங்க, வெற்றியை பற்றி பேசுங்க. நான் தோத்து போனவன் பேசாதீங்க, நான் ஜெயிக்க பிறந்தவன் பேசுங்க. கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பேசுங்க. அதுதான் உங்கள் வீட்டுக்குள்ளே ஒலிக்கிற ஒரு கம்பீர ஒரு சத்தம். பார்த்துக்கொள்ளுங்க, கம்பீர சத்தம். ஏன்னா இந்த சத்தம் இப்போது அநேக குடும்பங்களிலே குறைந்து போயிருக்கிறது.
அநேக குடும்பங்களிலே மட்டுப்படுத்தி இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, கம்பீரமான ஒரு சத்தத்தை நீங்க பேசாதனால கர்த்தருடைய கரம் உங்க குடும்பத்துல பராக்கிரமம் செய்ய முடியல, அற்புதம் செய்ய முடியல, அதிசயம் செய்ய முடியல, வெற்றியை கொடுக்க முடியல, விடுதலையை கொடுக்க முடியல, சந்தோஷ சமாதானத்தை கொடுக்க முடியல. காரணம், நம்ம குடும்பத்துல கம்பீர சத்தம் எப்போதுமே என்ன செய்யணும், ஒலித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஐயா, என் பிள்ளையை சீக்கிரம் நான் கட்டி கொடுக்கலான்னு நினைக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறதுக்குள்ள கட்டி கொடுத்துடணும். நீ தான் 95 வயசு வரைக்கும் வாழ போகிற, அப்புறம் எதுக்கு பயப்படணும்? அல்லேலூயா. நீ தான் 95 வயசு வரைக்கும் ஆயுஷ் நாளுக்கு பெருக பண்ணுவர் கர்த்தர் ஓங்கூட இருக்கிறாரு. கர்த்தரை வாக்குத்தத்தம் சொல்லுது, நீ பிள்ளைகளின் சமாதானத்தை நீ பார்த்துட்டு தான் நீ கண்ணை மூடுவ. ஆமென். அதனால் அன்னைக்கு பிள்ளையை பெற்ற தாய்மார்க்க சீக்கிரம் நான் உயிரோடு இருக்கும் போதே கட்டி கொடுத்துடலான்னு பார்க்குறேன் அப்படி சொல்லாதீங்க, அப்படி பேசாதீங்க. உங்களுக்கு நீங்கள் கர்த்தர் சொல்ற உன் பிள்ளைக்கு பிள்ளை பிறந்து அந்த பிள்ளை சமாதானமாக வாழ்றத உன் கண்ணு பார்க்கும்படி கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை மீறக்கூடாது. அப்போ அந்த வாக்குத்தத்தை மீறினீங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள கம்பீர சத்தம் வராது. இப்படி பேசுனீங்கன்னா கம்பீர சத்தம் உங்க வீட்டுக்குள்ள இருக்குற அர்த்தம். நீங்க வீட்டுக்கு என் பிள்ளைக்கு சீக்கிரம் கரையேற்றிட்டா நான் நல்லா இருக்கும், என் கண்ணை மூடிடுவேன் சீக்கிரம், இது கம்பீர சத்தம் கிடையாதுங்கிறேன் நான். இது கம்பீர சத்தம் இல்லை. கர்த்தர் பார்வைக்கு நலமானது இல்லை. நன்மையான காரியங்களை, கம்பீரமான காரியங்களை நீங்கள் பேசும்போது கர்த்தர் உங்களுக்கு நல்லதை செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் ஜெபத்தில் பேசுகிற காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கவனமாக தான், ஜெபிக்கிற ஜெபத்தில் கவனமாக தான் என்ன செய்யணும் பேசணும். ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 நாளாகமம் 4:10. 1 நாளாகமம் 4:10. அல்லேலூயா. அவன் வேண்டிக் கொண்டதே கர்த்தர் என்ன செஞ்சாரு? செய்தார், அருளினார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த ஜெபத்தை நீங்க டெய்லி ஏறெடுக்கணும். எந்த ஜெபத்தை? இந்த ஜெபம் வெறும் ஆசீர்வாதமான ஜெபம் மாத்திரம் கிடையாதுங்க. இந்த யாபேசு துக்கத்தில் பிறந்தாரு. இங்க வருங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்னு கேட்டா ஆசீர்வாதமும் இருக்கு, பாதுகாப்பு கட்டளை. எங்க இருங்க, நல்லா சொல்லுங்க. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரே என்னை ஆசீர்வதித்து இரண்டாவது ஒரு காரியம் என்ன செய்யறாரு? எல்லையே பெரிதாக்குறாரு. எல்லையை பெரிதாக்கி உங்களுடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்ன, ஏன் இந்த வசனத்தை இந்த காரியத்தை சொல்றாரு? தீங்கு பத்தி ஏன் பேசுறாரு? தீங்கு என்ன துக்கப்படுத்தாதபடிக்கு ஏன் சொல்றாரு அப்படின்னு கேட்டா, ஒரு மனிதன் வாழ்க்கையில முன்னேறிட்டானா, ஒரு மனிதன் வாழ்க்கையில உயர்ந்துட்டானா, ஒரு மனிதன் லட்சாதிபதியா மாறிட்டானா, அவன் மேல நிறைய பேர் கண்ணு வைப்பாங்க. அவனுக்கு எப்படியாவது தீங்கு செய்யணுமே, அவன்கிட்ட எப்படி பொருளை அபகரிக்கணுமே, இவன் எப்படி முன்னேறினா, இவன் எப்படி உயர்ந்திருக்கிறான், இவன் எப்படி வாழ்ந்தான், ஒண்ணுமில்லாம தானே இருந்தான், கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருந்தான், இந்த அளவுக்கு ஒரு கோடீஸ்வரன் எப்படி மாறினா அப்படின்னு சொல்லி அவன் மேல கண்ணு வச்சு பொறாமப்பட்டு அவனை ஒண்ணுமில்லாம ஆக்குறதுக்கு அநேகர் எழும்புவாங்க. அதனால தான் உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். பார்த்தீங்களா? முதல் ஆசீர்வாதத்தை சொல்றாரு, ரெண்டாவது எல்லையை பெரிதாக்க சொல்றாரு, அடுத்து தீங்கு என்ன செய்யக்கூடாது, எனக்கு வரக்கூடாது. தீங்கு என்றால் ஒரு பிளவனை என்கிற தீங்கு வந்துடக்கூடாது, ஒரு நிந்தை என்கிற ஒரு தீங்கு வந்துடக்கூடாது, ஒரு துக்கம் என்கிற ஒரு தீங்கு வந்துடக்கூடாது, பொறாமை வன்கண் என்கிற ஒரு தீங்கு வந்துடக்கூடாது. இதுக்கெல்லாம் விலக்கி என்னை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த யாபேசு, ஒரு துக்கத்தில் பிறந்த ஒரு யாபேசு ஜெபிக்கும் போது தேவன் அந்த ஜெபத்தை கேட்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்க வேண்டும். சொல்லுங்க, சொல்லுங்க. நான் தேவனை நோக்கி நான் செய்கிற ஜெபம், தேவனே, இயேசுவே, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து எந்த தீங்கும் என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எனக்கு விலக்கி காத்தரலும். அந்த யாபேசு ஜெபித்தது போல நான் ஜெபிக்கிறேன். நாளைக்கு ஆசீர்வாதமும் என் எல்லையும் பெரிதாக போகுது. எல்லைன்னா என்னங்க? எல்லைன்னா ஒரு பெரிய சின்ன இடம் ஒரு பெரிய இடம், ஒரு சின்ன வீடு ஒரு பெரிய வீடு, ஒரு சின்ன வேலை ஒரு பெரிய வேலை.
இதுக்கு பேர் தான் எல்லை. ஒரு சின்ன வேலை பெரிய வேலை, சின்ன படிப்பு பெரிய படிப்பு, ஒரு சின்ன கூடாரம் சின்ன வீடு பெரிய கூடாரம். அப்போ சின்னது எல்லாமே என்ன ஆகுது, பெருசாக மாறுது. அப்போ அதுக்கு பேர் தான் எல்லை. அப்போ அவர் சொல்கிறாரு, உன் எல்லையை நான் பெரிதாக மாற்றப் போகிறேன். அல்லேலூயா. உன் எல்லையை பெரிதாக மாற்றப் போகிறேன். ஆசீர்வதித்து எல்லையை பெரிதாக்கி. எவ்வளோ ஒரு நல்ல ஒரு அருமையான ஜெபம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நீங்கள் என்ன செய்யணும், ஜெபிக்கணும் பார்த்துக்கொள்ளுங்க. ஜெபிக்கும் போது கர்த்தர் ஒரு பெரிய காரியம் செய்ய. இன்னொரு வசனத்தை 2 நாளாகம 24 2 நாளாகம 24 கர்த்தரை தேட வந்தார்கள். எதற்கு தேட வந்தார்கள் என்று கேட்டால் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த யோசபாத்தினுடைய யூத மக்கள் அவர்கள் எல்லாம் ஒருமுனைப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்தார்கள். எதுக்கு கூடி வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சகாயம் தேட கூடினார்கள். சகாயம் தேட கூடினார்கள். அப்படி என்றால் சகாயம் எதுக்கு கூடுறாங்க கர்த்தர் சமூகத்தில்? இப்போ எதுக்கு கர்த்தர் சமூகத்தில் நம்ம கூடி வந்திருக்கிறோம்? எதுக்கு நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிறோம். இப்போ இங்கே வந்தனால கர்த்தர் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறார். இங்கே வந்தனால கர்த்தர் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ எப்படி ஜெபிக்க வேண்டும், எந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்க வேண்டும், எந்தெந்த காரியத்துக்கு ஜெபிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லாம் நீதிமானா மாறி இருக்கிறீங்க. இயேசுவின் ரத்தத்தால் நீதிமானா மாறி இருக்கிறீங்க. அந்த நீதிமானாகிய உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு கம்பீர சத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. அப்படி கம்பீர சத்தம் உங்கள் வீட்டுக்குள்ள எழும்பும் போது என் வலது கரம் உங்கள் குடும்பத்துக்குள்ள பெரிய பெரிய காரியத்தை செய்ய போகிறது. என் வலது கரம் உங்கள் குடும்பத்தில் பெரிய அற்புதங்களை செய்ய போகிறது. வலது கரம் குடும்பத்தில் அதிசயங்களை செய்ய போகிறது. வலது கரம் குடும்பத்தில் பரிபூர்ண சுகத்தை கொடுக்க போகிறது. அவருடைய வலது கரம் குடும்பத்தில் உயர்த்த போகிறது. அந்த கம்பீர சத்தம் உங்க குடும்பத்தில் இருக்கும் போது அது நடக்கிற ஒரு காரியம். அப்ப இந்த நாளில் நீங்கள் இதை கற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களை அழைச்சு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும் கிடைக்கணும், எதுக்கு ஒண்ணு கூடுறோம், எதுக்கு ஒண்ணா உட்கார்றோம் அப்படின்னு கேட்டா, சகாயம் தேட கூடினார்கள். சகாயம் தேட என்ன செய்தார்கள், அவர்கள் கூடினார்கள். ஒரு பெரிய ஒரு ஆபத்து வருகிறது. அந்த ஆபத்திலிருந்து தப்பி வைப்பதற்காக, அந்த ஆபத்து நம்மளை தொடாமல் இருப்பதற்காக எல்லாம் ஒருமனப்பட்டு என்ன செய்கிறாங்க, அவர்கள் கூடி ஜெபிக்கிறார்கள். இந்த ஜெபம் எதற்காக ஜெபிக்கப்படுகிற ஒரு ஜெபம் என்று கேட்டால், எதிராளிகள் பக்கத்தில் வராமல் இருப்பதற்காக. ஒரு கூட்டு ஜெபத்தில் எதிராளிகள் விழமாட்டார்கள். உங்கள் குடும்பத்திலே எதிராளிகள் இருக்கலாம். உங்கள் குடும்பத்திலே உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் இருக்கலாம். அவர்கள் உங்களுக்கு விரோதமாக சதி செய்யாமல் இருப்பதற்கு, அவர்கள் உங்களுக்கு விரோதமாக சூழ்ச்சி பண்ணாமல் இருப்பதற்கு ஒரு வழி என்ன என்று கேட்டால், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் குடும்பமாக உட்கார்ந்து நீங்க ஜெபிக்கும் போது எதிராளி இருந்த இடத்திலேயே கீழே விழுவத உங்க கண்ணு பார்க்கும்படி கர்த்தர் உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். அதுதான் இந்த ஜெபம். இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம், எதிராளிகளை கீழே வைக்கக்கூடிய ஒரு ஜெபம், கூட்டு ஜெபம், குடும்ப ஜெபம், கூட்டு ஜெபம். ஒருமனப்பட்டு எல்லாரும் கூட்டி ஜெபிக்கிற ஜெபம் தான் எதிராளிகள் விழுவார்கள். குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் இருந்தீங்கன்னா எதிராளிகள் கீழே விழுவதுக்குண்டான ஒரு ஜெபம், சகாயம் தேட கூடினார்கள். ஒரு இடத்துக்கு டூர் போனோம்னா ஒன்றா போகிறோம், சாப்பிட உட்காந்தோம்னா ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம், ஒரு ஹோட்டலுக்கு போனோம்னா ஒன்றா உட்காந்து ஹோட்டலில் சாப்பிட்றோம். ஆனால் ஜெபிக்கிறதுக்கு ஒன்றா உட்காந்து ஜெபித்து பாருங்கள். தூரத்தில் இருக்கிற எதிராளி, உங்களுக்கு சதி செய்ய நினைத்தவர்கள், உங்களுக்கு சதி வேலை செய்ய நினைத்தவர்கள் அந்த இடத்துலையே உட்காருவதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுதான் கூடி ஜெபிக்கிற ஜெபம். அதுதான் யோசபாத் என்ன செஞ்சார், பண்ணார். அப்போ நீங்கள் இருக்கிற குடும்பத்தில், நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களுக்கெல்லாம் எதிராளி யாருமே கிடையாது, நீ சொல்ல முடியாது. எனக்கு எதிராளியே யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. எனக்கு எதிராளி கிடையாது. என் குடும்பத்தை பற்றியோ எனக்கு பற்றியோ எங்கள் யாருமே பொறாமப்பட்டது கிடையாது, எங்கள் யாருமே எதிராளி கிடையாது என்று யாருமே சொல்ல முடியுமா? நானும் சொல்ல முடியாது. அப்போனா உங்கள் குடும்பத்தில் கூட பிறந்தவங்களே இருக்கலாம், சொந்தக்காரங்க இருக்கலாம். அல்லேலூயா. அந்த ஐயா கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க. அவர் தான் எந்திரிச்சு நில்லுங்க. அவர் இப்போ தான் ஞானசனம் எடுத்தாங்க. அந்த குடும்பம் இப்போ தான் ஞானசனம் எடுத்துருக்குறாங்க. உட்காருங்க. எடுத்துகிட்டு இப்போ கர்த்தருக்குள்ளே வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா அவரை கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா, உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துரு அப்படிங்கிறார். எப்படி
நம்ம எப்படிப்பட்ட ஒரு இருந்து வந்திருக்கிறோம். நீ டக்குன்னு இதுக்குள்ளே போய் நீ வாட்டுக்கு ஞானசனம் எடுத்துட்ட. அதனால் நீ எனக்கு பிள்ளை கிடையாது, எனக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லை, நீ எதிரி, எழுதி கொடுத்துரு அப்படின்னு ஒரு எதிர்ப்பு, ஒரு எதிராளி எழும்பிட்டாங்களா? எழும்பிட்டாங்க இல்லையா? அல்லேலூயா. அவர் இப்படி எனக்கு சொன்னார், இந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு, என்னை இப்படி சொல்கிறாங்க. நான் சொன்னேன், அப்படிலாம் எழுதி கொடுக்காதீங்க, கர்த்தரிடத்தில் ஜெபிச்சிருக்கிறேன். யாரெல்லாம் உங்களை பற்றி இப்படி பேசினார்களோ அவர்கள் உங்களிடத்திலே ஜெபிக்கும்படி, உதவி கேட்கும்படி கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்க போகிறார். அல்லேலூயா. மாற்றி அமைக்க போகிறார். அதுதான் நடக்க போகுது. அல்லேலூயா. பார்த்தீங்களா? ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக வருகிற அந்த போராட்டம் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆனால் இப்போ தோற்று போன மாதிரி தெரியும், ஆனால் கண்டிப்பான முறையில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜெயிக்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் போராட்டத்தை மேற்கொள்வதுக்கு உண்டான வல்லமையை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்துருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்ம தோற்று போனவர்கள நாம் ஜெயிக்க பிறந்தவர்கள். நம்ம எல்லோரும் என்ன செய்ய? ஜெயிக்க பிறந்தவர்கள். அதனால் கேட்குற காரியத்தில் ஆபிரகாமுக்கு எதிராளி இருந்தாங்க, யாக்கோபுக்கு எதிராளி இருந்தாங்க, யோசேப்புக்கு எதிராளி இருந்தாங்க. சொல்லுங்க பாப்பா. தாவீதுக்கு எதிராளி, தானியேலுக்கு எதிராளி, சாத்ராக் மேசாக் ஆபத்நோக்கு எதிராளி, பவுலடிகளுக்கு எதிராளி, சீசர்களுக்கு எதிராளி. எதிராளி இல்லாத வாழ்க்கையே யாருக்கும் கிடையாது, எல்லாத்துக்கும் எதிராளி இருந்தாங்க. ஆனால் அதுக்கு மேலே கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் ஜெயிப்பேங்கிற அந்த உணர்வு நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நமக்கு என்ன செய்ய போகிறாரு? அதனால் ஜெபிக்கிற ஜெபத்தில் ஒவ்வொரு ஜெபமும் எப்படி எப்படி ஜெபிச்சிருக்கிறாங்க, எப்படி வெற்றி பெற்றார்னு கேட்டால், இந்த யோசபாத்தினுடைய ஜெபம் என்ன ஜெபம்னு கேட்டால், எதிராளிகளை கீழே விளை வைக்கக்கூடிய ஒரு ஜெபம். அதுக்கு பேர் கூட்டு ஜெபம். அவர்கள் சகாயம் தேட ஒருமனப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்கள். அடுத்து மூன்றாவதாக இப்போ முதல் ஒரு காரியத்தை சொன்னேன். ஆவியானவர் சொன்னார், நீதிமான்களின் கூடாரங்களில் கம்பீர சத்தம் உண்டு, ரிச்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு, கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அதனால் இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே துதியை ஏறிடுங்க, ஆராதனை ஏறிடுங்க, விசுவாசமான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருங்க. அதுக்கு பேர் தான் கம்பீர சத்தம். அடுத்து நீங்கள் இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அடுத்து நடக்கிற காரியம், கர்த்தருடைய வலதுகரம் உங்கள் குடும்பத்தில் கெட்டவனை நல்லவனை மாற்றிடும், குடிகாரனை நல்லவனை மாற்றிடும். கர்த்தருடைய வலதுகரம். அல்லேலூயா. அப்போ நீங்கள் கம்பீர சத்தம் வீட்டுக்குள்ளே இருக்கணும். வீட்டில் படுத்துக்கிட்டு என்ன செய்ய போகிறேன்னு தெரியல, எப்படி வாழ போகிறேன்னு தெரியல, இவனை கட்டிட்டு நான் படாத பட்டுக்கிட்டு இருக்கேனே, ஆண்டவரே ஏசப்பா, இவனை விட்டுட்டு போவா இல்லை இருக்கவா, என் கூட இருக்கவா, பிள்ளை வேற பெற்றுப்பட்டேன், இவனை விட்டுட்டு எப்படி போகிறது? இந்த உலகத்தில் தலைந்து நடக்க முடியாது, அங்கே போய் எத்தனை நாளைக்கு நான் இருக்க போகிறேன், இங்கே போய் எத்தனை நாளைக்கு இருக்க போகிறேன், ஆண்டவர் ஏன் இந்த பாடு, ஏன் இந்த பிரச்சனை? ஆண்டவர் கல்யாணத்துக்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிட்டு அவனை கல்யாணம் முடிச்சிருக்க மாட்டேனே தகப்பனே. கல்யாணம் முடிக்கும் போதெல்லாம் ஜெபத்தில் நீ இருக்கும் போதெல்லாம் ஒன்றுமே நீங்கள் பேசலை, பைபிள் வசனத்து போல ஒன்றுமே பேசலை. கல்யாணம் முடிக்கும் போதெல்லாம் அமைதியாக இருந்தீங்க, கல்யாணம் முடிச்சு ஒரு வாரம் கழிச்சு தனியாக போட்டு வர்றான். ஆண்டவரே என்ன ஆண்டவரே, இதை முதலே சொல்லிட்டு அவனை முடிச்சிருக்க மாட்டேன் ஆண்டவரே, இப்போ நான் படாதபாடு பட்டுக்கிட்டு இருக்கேன், ஏன் ஆண்டவர் எனக்கு பிடிச்சிங்க, இல்லாட்டி இன்றைக்கி என்னை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் கம்பீர சத்தம் இல்லை. தகப்பனே, சவுலா பவுலா மாத்தின என் தேவனை என் வீட்டுக்காரனை பவுலா மாத்துங்க ஆண்டவரே. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரே, ராஜாக்களை இருந்தே நீர்க்கா போல் தேவனை கருத்து இந்த இதயத்தை மாற்றி அமைக்க முடியும். இதுக்கு பேர் கம்பீர சத்தம். கம்பீர சத்தம். உன் வீட்டுக்குள்ள ஒருத்தவனை தொந்தரவு பண்றானா, அவனை கஷ்டப்படுத்துறானா, உன் புருஷன் மூலமா, மனைவி மூலமா, பிள்ளை மூலமா ஏதாவது பிரச்சனை வந்து கொண்டு இருக்கிற கழிவு உங்க வீட்டுக்குள்ள யாரும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்களா? நீங்க ஜெபிக்க வேண்டிய வேலை, ராஜாக்களை தள்ளுகிறவரே, ராஜாக்களை ஏற்படுத்துகிறவரே, ராஜாக்களுடைய இருதயம் உங்க கருத்துல இருக்கிறது. என் வீட்டுக்குள்ள இந்த கடினமான இருதயம் அது லகுவான இருதயமாய் மாறுவதாக என்று நீங்கள் பேசினால் உங்க வீட்டுக்குள்ள ஒரு கம்பீர சத்தம், கம்பீர சத்தம் உங்க வீட்டுக்குள்ள. கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி இந்த பிரச்சனை முறியடிக்க, இந்த கடினமான இருதயத்தை, இந்த குடிகார இருதயத்தை எப்படி மாற்றி அமைப்பது என்று கேட்டால், அவன் குடிக்கிறான், வெறிக்கிறான், அடிக்கிறான், உதைக்கிறான், இதை மேன்மைப்படுத்த காட்டிலும், இதை சொல்லுவதை காட்டிலும், தகப்பனை கெட்டவனை நல்லவனாக மாத்திர கிருபை உம்மிடத்தில் இருக்கிறது. சகைவை மாத்திர என் தேவனே, ஆண்டவரை வரி வட்டி வசூல் பண்ணுகிற அந்த சகையை மாற்றி அமைத்து ஆண்டவரை ஆபிரகாம் குமாரனை பேரெடுக்கும்படி அவனுக்கு தகுதி கொடுத்த என் தேவனே, என்னுடைய கணவனையும் நீர் சகையை மாற்றியது போல நீ மாற்றுவதற்கு போதுமானவர் இருக்கிறேன் என்று வீட்டுக்குள்ள பேசி பாருங்க. உங்க வீட்டுக்குள்ள ஒரு கம்பீர சத்தம், கம்பீர சத்தம்.
முதல்ல நிறுத்துங்க, வெற்றியை பேசுங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க, வாக்கு தத்தத்தை பாருங்கள். வாக்கு தத்தம் பண்ணி நபர் உண்மை உள்ளவர், வாக்கு மாற மாட்டார். மலை போல பிரச்சனை இருந்தாலும் அதை பனி போல உருக வைக்கிற கர்த்தர் ஏன் கூட இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. என்னை யார் அசைக்க நினைத்தாலும் அசைக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தீர்மானங்க, உங்க வீட்டுக்குள்ள அவிவிசுவாசமான வார்த்தைகளை பேசுவதோ துக்கமான காரியங்களை பேசுவதோ நிறுத்துங்கள், நிறுத்துங்கள். கம்பீரமாயிருங்கள், கம்பீர சத்தத்தை பேசுங்கள். அடுத்து நடக்கிற காரியம், அப்படி வலது கரம் பயங்கரமான காரியத்தை உங்க குடும்பத்துக்குள்ள செய்ய போகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து பாருங்க, ஏசாயா 45:11 வரும் காரியங்களை வாசிங்க. பார்த்தீங்களா? நம்முடைய இரட்சகர், நம்முடைய மீட்பர், நம்முடைய தகப்பன் வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்க. நீங்கள் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை, இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை மாறணும், இன்றைக்கி இருக்கிற எல்லா காரியமும் மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏசப்பாட்டை நம்ம கேட்குறோம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு வரும் நாட்களிலே உன் குடும்பத்தை குறித்து உனக்கு திட்டம் தெரியாது, உன் பிள்ளையை குறித்து எதிர்காலத்தை குறித்து உனக்கு திட்டம் தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், உன் பிள்ளையை குறித்து நான் ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சுட்டேன். உன் பிள்ளை எப்போ உன் கருவில் உண்டாச்சா அப்போயே உன் பிள்ளையை குறித்து நான் அநேக திட்டங்களை போட்டு வச்சுட்டேன் அப்படிங்கிறார். அதான் சொல்கிறார், தாயின் கருவிலை உருவாதுக்கு முன்னுமே உன்னை என்ன செஞ்சுருக்கிறேன், அறிஞ்சு வச்சிருக்கிறேன். நம்ம ஒரு திட்டம் போட்டிருப்போம், ஆனால் கர்த்தர் நம்மளை குறித்து ஒரு திட்டம் போட்டிருப்பார். அதான் வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் கையின் கிரியை குறித்து எனக்கு கட்டளை கொடுங்கள். எவ்வளோ ஒரு அழகான வார்த்தை பார்த்தீங்களா? நீங்கள் கேட்குற காரியத்தில் ஜெபத்தில் எப்படி கேட்கணுமா, வரும் காரியங்களை என் குடும்பத்தை குறித்து வரும் நாட்களில் என்ன செய்ய போகிறீங்க ஆண்டவரே, என் மகனை குறித்து வருங்காரியத்தில் என்ன செய்ய போகிறீங்க ஆண்டவரே, இவனை படிக்க வைக்கலான்னு பார்க்குறேன், வேலை செய்யணுன்னு இருக்கான், இவன் தொழில் பண்ணுங்கிட்டு இருக்கான், இவனை படிக்க வைக்கிறா தொழில் பண்ண வைக்கிறதா, இவனுடைய வருங்காலம் எப்படி இருக்க போகுது, எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, இவன் தொழில் எதிர்பார மாறணும்னு சொல்லிட்டு இருக்கான், எனக்கு ஒன்றுமே புரியல. வருங்காரியங்களை என்கிட்ட கேளு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஏசாயா 45:10-11 படி என்ன செய்ய ஆண்டவர், எனக்கு வெளிப்படுத்துங்க, மறைபொருளை காட்டுங்க, தரிசனத்தை காட்டுங்க, சொப்பனத்தை காட்டுங்க. என் மகன் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்கா, என் மகன் அங்கே போகணுங்கிறா, என் மகன் இங்கே போகணுங்கிறா, எனக்கு ஒன்றுமே புரியல, கையில் காசு இல்லை, என்ன செய்ய தெரியல, ஒன்றுமே புரியலையே ஆண்டவரே, என் மகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, எனக்கு காட்டுங்க, தரிசனத்தில் காட்டுங்க, சொப்பனத்தில் காட்டுங்க, நீங்கள் காட்டின பிற்பாடு இந்த காரியத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சு பாருங்க. அதுதான் பிள்ளைகளை குறித்து, வருங்காரியங்களை பிள்ளைகளை குறித்து என்கிட்ட என்ன செய்யுங்க, கேளுங்க அப்படிங்கிற, கேளுங்க அப்படிங்கிற. நம்ம உட்கார்றதுக்கே நேரம் இல்லை அப்படிங்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் சமூகத்தை விட்டு வேற எந்த ஒரு சமூகத்துக்கு நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, போயிடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.